ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட்டில் இருந்து எப்படி வந்து ஒரு பவுச் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அண்ட் இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போது வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம பென்சில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் நம்ம மேக்கப் பவுச்சாக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து சிம்பிள் பேசிக் ப்ரொசீஜர் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் க்ரியேட்டிவாக நிறைய டிசைன்ஸ் கூட நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம இதில் வந்து பேசிக் ஐடியா வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பாட்டமில் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கீழே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு பார்த்திங்களா, நான் அதை கட் பண்ணிவிட்டு அண்ட் அதிலேருந்து ஒரு 9 inches வந்து நான் அளவு வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து பவுச் வந்து இருக்கணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹாலோவாக இருக்கும், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். நம்மளுக்கு வந்து பேண்ட்டோட அந்த கால் பகுதி எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் லென்த்து வந்து நம்ம வந்து ஒரு 5 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5 or 6 நம்மளுக்கு அதோட பவுச்சோட அகலம் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த பவுச் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப சின்னது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 6 inches வச்சோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/4 inch வந்து ஸ்டிச்சிங்க்காக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 inch வந்து உங்களுக்கு அந்த அகலம் இருக்கும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 inch வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஜிப் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போது வெளிப்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதுக்காக சிங்கிள் கைடெலாம் போடல, நார்மல் கைடு யூஸ் பண்ணியே தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுத்தமாக ஜிப்பே வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அது தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் அது வெளியில் தெரிஞ்சிச்சுனாலும் உங்களுக்கு குட்டியாக அந்த ஜிப்போட இது போர்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும், நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பக்கத்தை வந்து இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் கிளியராக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த பக்கம் ஃபோல்டு பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உள் பக்கம். நீங்கள் வந்து இந்த ஜிப்புக்கு மேலே வந்து நீங்கள் 2 ஸ்டிச்சஸ் கூட வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஜிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுடிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜிப்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஈவனாக நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் ஜிப்பு மேலே நீங்கள் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து நம்ம ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜிப்பு வந்து உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. வெளிப்பக்கமாக வச்சிட்டிங்கன்னா ஜிப்பை வந்து ஓப்பனும் க்ளோஸும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம நார்மலாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த 4 corners இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வேணும்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதே மாதிரியே கூட விட்டுறலாம். உங்களுக்கு டர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம பேக்லலாம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக மணியெல்லாம் கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சும்மா ஒரு 1/2 inch அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 inch வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 4 சைடும் இதை மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பவுச் வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம ஸ்கூல்ஸ்க்கு காலேஜுக்குமே இதை வந்து கொண்டு போகலாம். நீங்கள் இதை வந்து ஜீன்ஸ் மெட்டீரியலில் ஓல்டு பேண்ட்டில் தான் வந்து இதை ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் இதுக்கு வந்து பவுச்சுக்கு வந்து நீங்கள் இன்னும் தனியாக கிளாத் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாம் காட்டன் கிளாத் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி கூட இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸி மெத்தடில் ஒரு பவுச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதில் நம்ம வந்து என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி சும்மா இதாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அண்டு கீஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அதையும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து செல்ஃபில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃபில் வந்து கச்சன்னு இருக்காது. ஸோ அதுவும் நீட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.